வணக்கம் மக்களே! நம்ம தமிழக அரசு பார்த்தீங்கன்னா, மீண்டும் ரூபாய் 9,000 அனைவரோட வங்கி கணக்குகள்லயும் செலுத்த இருக்கிறதா ஒரு அறிவிப்பு கிடைச்சிருக்கு. ஏற்கனவே மத்திய அரசானது சட்டசபை தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய வேளையில அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ரூபாய் 12,000 கொடுப்போம் அப்படின்ற ஒரு அப்டேட் வெளியாச்சு. இப்போ தமிழக அரசு பார்த்தீங்கன்னா, 9,000 கொடுக்க போறதாவும் சொல்றாங்க. இதற்கு என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் தேவைப்படும்? யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள்? இதை நாம எப்படி வாங்குறது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவு கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் டீட்டெயிலாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான விஷயங்கள் கிடைக்கும் வீடியோக்கு லாஸ்ட்டில். ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வீடியோ முழுக்க பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேங் சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ முழுக்க இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா, உரிமை தொகை திட்டத்தில் மாதம் 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கோம். அதாவது தலி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து தான் இந்த மகளிர் உரிமை தொகையானது வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் பெண்களோட வங்கி கணக்கில் ரூபாய் 5,000 மொத்தமாக கொடுத்தாங்க இல்லையா? ஸோ அதுதான் இந்த தலி மக்களுக்காக ஒதுக்கக்கூடிய நிதியிலிருந்து எடுத்து கொடுத்ததான் அரசு மேலே நிறைய விதமான புகார்கள் எழுந்த வண்ணமே இருக்கு. சட்டசபை தேர்தல் நெருங்க இருக்க வேலையில் தேர்தலில் இது ஒரு முக்கிய விமர்சனமாகவும் மாறி இருக்கு. இன்கேஸ் இதை ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம வங்கி கணக்கில் போட்டால் 5,000 ரூபாவை திருப்பி எடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. அது வந்தது தான் அக்கௌண்ட்டில் எல்லாருக்கும் அப்படியே தான் இருக்கும். வேணுங்கிறவங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இதுக்கு முன்னாடி. இதற்கு மேலே அந்த அக்கௌண்ட்லேயே பணம் இருக்குது அப்படின்னாலும் பயப்படாமல் நீங்கள் சேவிங்ஸாக அதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா ரூபாய் 1000 ஆனது நிறைய மக்களுக்கு வரவு வைக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இதில் 30 லட்சத்துக்கும் மேலான மக்களுக்கு இது ஒத்த ரூபா கூட இது மூலமாக கிடைக்காம இப்போ போட்ட ரீசெண்டாக 5,000 அப்படின்றதும் கிடைக்காமையே போயிடுச்சு. நிறைய பெண்களுக்கு இந்த ரூபாய் 1000 ஆனது ஒரு வரப்பிரசாதமாகவே அமைஞ்சிச்சுன்னு கூட சொல்லலாம். அதாவது இதை யூஸ் பண்ணி யாரையும் சார்ந்து இருக்காம மருந்து செலவுகள், கல்வி செலவுகள் மற்றும் அன்றாட சிறு இதர செலவுகளுக்கு இது பெரிதும் பயன்பட்டு வந்துட்டு இருந்தது. இது மட்டும் இல்லாமல் தனி மனுஷியா வாழக்கூடிய மக்களுக்காக இது ரேஷன் கடையில் வழங்கக்கூடிய ரேஷன் அரிசி போன்ற இதர பொருட்களும் ரொம்பவே பயனடைந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இது மூலமாக பெண்கள் ஆண்களை நம்பி இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த திட்டத்தை அரசு தொடங்கி இருந்தாங்க. இப்போ இதற்கு எதிராக பாஜக அரசு பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அதில் பெண்களுக்கு வழங்க இருக்கக்கூடிய இந்த ரூபாய் 1000 ஆனது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா மாதம் அனைத்து பெண்களுக்குமே சொல்லிட்டு அதில் ஒரு சில நபர்களுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி இது தகுதியற்றவர்கள் தகுதியானவர்கள்னு சொல்லி பிரித்து தர ஆரம்பித்தாங்க. இதில் முக்கியமாக என்ன ஒரு பாயிண்ட்னா, சில பேர் தகுதிகள் இருந்துமே அவங்கள ரிஜெக்ட் பண்ண காலங்களும் இருக்குது. இப்போயும் அந்த மாதிரி நிறைய பேருக்கு ரிஜெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு டைம் விண்ணப்பிக்கும் போதும் பெண்கள் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க அரசு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் எழுந்த வண்ணமே இருக்குது. இதில் காரு வசதி படித்த நிறைய பேருக்கு பெரிய வீடு வச்சிருக்கவங்க அனைவருக்குமே கூட இந்த ரூபாய் 1000 ஆனது கிடைச்சிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும். குறிப்பாக சொல்ல போனோம்னா அரசு கொடுக்கக்கூடிய இந்த ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை திட்டமானது வெறும் தற்காலிக கவர்ச்சி திட்டம் என்பதே அவர்களோட விவாதமாகவும் இருக்குது. பெண்களை முன்னேற்றணும் அப்படின்ற வகையில் கிடையாது அப்படின்னும் பாஜக அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த 1000 மகளிர் உரிமை தொகையானது பார்த்தீங்கன்னா தேசிய, அதாவது தாழ்த்தப்பட்டோர் தலி இதில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒதுக்கப்பட்டது. ஆனால் அவங்களுக்கு இப்போ வரைக்குமே எந்த ஒரு அம்சங்களும் செய்யாமல் அந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு 1000 ரூபாவா கொடுக்குறாங்க அப்படின்றது தலி விடுதலை இயக்கம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. அரசு வழங்கி இருக்கக்கூடிய நிதியை இவ்வாறு மடை மாற்றம் செய்துள்ள அதிகாரிகள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் அதில் கூறப்பட்டிருக்கு. இத்தனை புகார்களை வச்சுட்டு இருந்தாலுமே அரசு இப்போ ரூபாய் 2,000 பணத்தை நாங்கள் உரிமை தொகையாக உயர்த்தி தரப்போகிறோம் அப்படின்றதையும் கூடிய சீக்கிரமே நகைக்கடன் தள்ளுபடின்னு பற்றின அறிவிப்பும் வெளியாக இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய மக்கள் என்னடா 9,000 ரூபா கொடுக்கறத பற்றி சொல்கிறதுக்காக வீடியோ போட்டு வேற ஏதோ பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இப்போ அதற்கான விளக்கத்தை கொடுக்குறேன். எதுக்கு இதெல்லாம் விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரூபாய் 5,000 உங்கள் வங்கி கணக்கில் வர வச்சுருப்பாங்க. இதில் 3,000 ரூபா அப்படின்றது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கானது. அண்ட்
கோடைக்கால சிறப்பு நிதியாக 2000 சொல்லி மொத்தம் 5000 ரூபா. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஓஏபி பணமாக அனைவருக்குமே ரூபாய் 3000 போட்டாங்க. இதனை தொடர்ந்து ஜனவரி மாதமும் 1000 ரூபா வரவு வைக்கப்பட்டது. மொத்தமாக 9000 ரூபா கொடுத்துருப்பாங்க. இப்போது இதை நிறைய பேர் வாங்காமே இருக்கிறாங்க அப்படின்னும் இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் விண்ணப்பம் செஞ்சு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ ரேஷன் அட்டை என்பிஹெச்எஸ், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இதில் ஏதாச்சும் ஒரு வகையான ரேஷன் அட்டை இருக்கீங்க அப்படின்னா உடனே அப்ளை பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து அப்ளை பண்ணுங்க. இதுக்கப்புறமும் நிறைய பணமழையான அறிவிப்புகளை குடும்ப தலைவிகளுக்காக அரசு வந்து அறிவிக்க இருக்காங்க. அதெல்லாம் பெறணும் அப்படின்னா உடனே இந்த மகளிர் உரிமை தொகையை அப்ளை பண்ணி விண்ணப்பம் செஞ்சு வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் இது போல் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.